Thanks everyone. Welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துடலாம். நம்ம மேக்ஸிமம் தமிழில் வந்து இயல் 4 இயல் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இயல் 1 இயல் 2 இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போர்ஷன்ஸாக இருக்கும். இந்த 2 இயல் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா யூனிட் 1, 2, 3, 4 யூனிட்ஸ் கவர் ஆகுது. அதில் 3, 4 மட்டும் நியூவாக இப்போது குவார்ட்டர்லிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். மேக்ஸில் வந்து சாப்டர் 1ல் 1.1லேருந்து 1.7 அண்ட் தென் சாப்டர் 2 பார்த்திங்கன்னா 2.1லேருந்து 2.4 எக்ஸசைஸ் அண்ட் தென் சாப்டர் 3ல் 3.1லேருந்து 3.4 அண்ட் தென் 3.9. இதில் நம்ம வந்து நியூவாக பார்க்க வேண்டியது சாப்டர் 3. சாப்டர் 4 வந்து 4.1 to 4.4 and then chapter 5 வந்து 5.1லேருந்து 5.4 and then 5.10 5.11. chapter 7 வந்து 7.1லேருந்து 7.3 வரைக்கும். சயின்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து 1, 2, 3, 4 யூனிட்ஸ். தேர்ட் யூனிட் 4th யூனிட் வந்து நம்ம வந்து நியூவாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லெசன்ஸ். கெமிஸ்ட்ரியில் 9, 10, 11 அதில் 11th யூனிட் மட்டும் நியூ இப்போ அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு யூனிட். பயாலஜியில் 16, 17, 18 3 யூனிட்ஸ். அதில் 18th வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சோஷியலில் த சேம் திங். ஹிஸ்ட்ரியில் 4 யூனிட்ஸ், ஜியாகிரஃபி 4 யூனிட்ஸ், சிவிக்ஸ் 3 யூனிட்ஸ், எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் 1 யூனிட். அடுத்து ஹிஸ்ட்ரியில் 4th யூனிட்டும் ஜியாகிரஃபியில் 4th யூனிட்டும் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய லெசன் அண்ட் தென் எக்கனாமிக்ஸில் யூனிட் 1. ஸோ நமக்கு ஸ்டடி பிளான் வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஜூலை 28 பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டடி பிளான் மேக்ஸிமம் ஒரு 7 days அதாவது 1 வீக்குக்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு முடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லா லெசன்ஸும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டோட ஒரு 20% ஆஃப் த போர்ஷன்ஸை வந்து ரிவிஷன் கொடுத்துடலாம். அதுக்கடுத்தது இப்போ கரண்ட்டாக எடுக்கக்கூடியது அதாவது குவார்ட்டர்லிக்கு நியூவாக நம்ம படிக்க வேண்டிய லெசன்ஸை வந்து ஆஃப்டர் 1 வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டோட போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஜூலை 28 பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 1 தமிழ் மேக்ஸ்க்கு அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா தமிழில் புதுசாக இருக்க யூனிட்டுக்கு ஏதாவது தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிட்டுக்குமே 2 days கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த நியூ யூனிட்ஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து 2 days அதாவது இயல் 3க்கு 2 days, யூனிட் 3க்கு 3 days, 4க்கு 2 days, 4க்கு 2 daysன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இயல் 1 இயல் 2 இது ரெண்டுத்துக்குமே 2 daysனு கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு நாள் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வேறு சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த சேம் திங் நியூ சாப்டர்ஸ்க்கு எல்லாமே 2 days. எக்ஸாம்பிள் சம் ஒரு நாள், அடுத்த எக்ஸசைஸ் சம் ஒரு நாள்ன்ற மாதிரி. த சேம் திங் சயின்ஸ் சோஷியல்லையும் நியூ லெசன்ஸ்னால் 2 days நம்ம டைம் கொடுத்துருக்கோம் ப்ரிப்ரேஷன் டைமிங். மற்ற யூனிட் 2 யூனிட்டுக்கு 3 days பழசு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்றதுக்கு. சரிங்களா? ஜூலை 29 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷ்க்கு யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ம் 1.2 அதாவது 1.1ல் நம்ம ஆல்ரெடி ஒரு நாள் பண்ணியிருக்கோம். இதில் ரிமைனிங் பேலன்ஸ் சம்ஸ் இருக்கும் இல்லையா 1.1ல் அதோட சம்ஸும் 1.2 யூனிட்டும். தென் ஜூலை 30 வந்து தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 1 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.2 அண்ட் தென் ஜூலை 31 பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3. அடுத்து ஆகஸ்ட் 1ல் இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷோட யூனிட் 1 இது 2 days. இங்கிலீஷ் யூனிட் 1க்கு நம்ம 2 days கொடுத்துருக்கோம். ரிவிஷன் தான். இல்லை நான் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன் எனக்கு ஒரு நாளே போதும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், அடுத்த நாள் சோஷியல் எடுத்து இங்கே முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சயின்ஸ் எடுத்து முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஜூலை 31 பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3. அடுத்து ஆகஸ்ட் 1ல் இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸில் வந்து எக்ஸசைஸ் 1.3 அண்ட் 1.4 அதாவது 1.3ல் ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸ் முடிச்சுட்டு 1.4 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 2 பார்த்திங்கன்னா சோஷியல் மேக்ஸ். சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4. ஆகஸ்ட் 3 பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ். சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2 பெண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.5.
August 4 social max, social history unit 1 and then unit 2, அதாவது unit 1ல பெண்டிங் இருந்ததுன்னா அதுக்கடுத்து unit 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 1.5 அண்ட் தென் 1.6 ஆல்ரெடி 1.5 ஒரு நாள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரிமைனிங். இது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண எக்ஸசைஸ்ன்றதுனால 2 எக்ஸசைஸ்க்கு 3 days, அதாவது 1.5 1.6 முடிக்கிறதுக்கு 3 days நம்ம பிளான் பண்ணுறோம். 1.5 ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு நாள், அதோட ரிமைனிங் சம்ஸ் அடுத்த நாள், அதுக்கு அடுத்தது 1.6 ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே எக்ஸசைஸ் 1.6. சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் ஆகஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 6ல் சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.1 எக்ஸாம்பிள் சம்ஸ். இதுதான் நான் சொன்னேன். இப்போ நியூவாக பார்க்கக்கூடிய சாப்டரில் வந்து 3.1ல் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம் ஒரு நாள். ஆகஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 3, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.1. தென் ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 3, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.2 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 9ல் சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2, அதாவது எக்ஸாம்பிள் சம் என்னைக்குன்னா அதுக்கு அடுத்த நாள் எக்ஸசைஸ் சம். ஆகஸ்ட் 10 சோஷியல் அண்ட் தென் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 11 சயின்ஸ் அண்ட் தென் மேக்ஸ், சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3. ஆகஸ்ட் 12 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஹிஸ்ட்ரி யூனிட் 4 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 13 தமிழ் மேக்ஸ், தமிழ் இயல் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.4. ஆகஸ்ட் 14 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷ் வந்து யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.9ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 15 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸில் யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.9, அதாவது ஃபிசிக்ஸ் வந்து நியூவாக பார்க்கக்கூடிய சாப்டர் யூனிட்டை வந்து 2 days நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 16 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.1ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 17 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1. தென் ஆகஸ்ட் 18 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 2 அண்ட் ஜியாகிரஃபி யூனிட் 3, அதாவது யூனிட் 2ஓட ரிமைனிங் பேலன்ஸ் முடிச்சுட்டு யூனிட் 3, தென் எக்ஸசைஸ் 4.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 19 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ், தமிழ் வந்து இயல் 4, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.2. அடுத்து ஆகஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் வந்து யூனிட் 4 அண்ட் தென் எக்ஸசைஸ் 4.3 எக்ஸாம்பிள் சம்ஸ். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.3. அடுத்து ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 23 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ஓட எக்ஸசைஸ் சம்ஸ். எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள் பார்த்துருங்க, அதுக்கடுத்து எக்ஸசைஸ் சம்ஸ். ஆகஸ்ட் 24 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 11 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 25 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியாகிரஃபி யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1. ஆகஸ்ட் 26 தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 4, மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 27 இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷ் வந்து யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.2. ஆகஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3 எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 29 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3. ஆகஸ்ட் 30 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 18 மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். August 31st social economics unit 1 and then maths exercise 5.4. Then September 1 பார்த்தீங்கன்னா social history unit 3 and then maths exercise 5.10. September 2 science and maths, science chemistry unit 9 and then exercise 5.11. September 3 social maths, social geography unit 1 and then history unit 3
எக்ஸசைஸ் 7.1 ஓட எக்ஸாம்பிள் சம். இது வந்து நியூவாக நம்ம போடுறது. நெக்ஸ்ட்டு September 4 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 7.1. September 5 இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், இங்கிலீஷில் இயல் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 7.2ல எக்ஸாம்பிள் சம்ஸ். தென் September 6 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி யூனிட் 9 அண்ட் தென் யூனிட் 10, அதாவது யூனிட் 9ஓட பெண்டிங் அண்ட் தென் யூனிட் 10 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.2. September 7 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 1 அண்ட் தென் எக்ஸசைஸ் 7.3ஓட எக்ஸாம்பிள் சம். September 7 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் ஜியோகிரஃபி யூனிட் 1 அண்ட் தென் எக்ஸசைஸ் 7.3ல எக்ஸாம்பிள் சம்ஸ். September 8 தமிழ் மேக்ஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3. September 9 வந்து இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1. September 10 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1 அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.2. September 11 சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2. September 12 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 16 அண்ட் தென் யூனிட் 17 எக்ஸசைஸ் 2.3. September 13 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3 பெண்டிங் அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.4. September 14 சயின்ஸ் மேக்ஸ், சயின்ஸில் பயாலஜி யூனிட் 17 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.4. அண்ட் தென் September 15 பார்த்தீங்கன்னா சோஷியல் மேக்ஸ், சோஷியலில் சிவிக்ஸ் யூனிட் 3 மேக்ஸ் வந்து வேறு ஏதாவது ரிமைனிங் எக்ஸசைஸ் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. மேக்ஸிமம் வந்து September 18லேருந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும். September 18லேருந்து 20க்குள்ளே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட் டேட் நமக்கு தெரியாது. அதனால் இந்த ஒரு 4 டேஸை நம்ம என்ன பண்ணலான்னா மாடல் கொஷின் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 வீக் பிஃபோரே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஷின் பேப்பர் ரிவிஷன். ஸோ எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கிடைக்குதோ அது எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சைட் பை சைடு எவ்ரி சண்டே ஹாலிடேஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு யூனிட் முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த யூனிட் எல்லாமே வந்து யூனிட் டெஸ்ட்டு நீங்கள் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட் இல்லை, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எழுதுங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக குவார்ட்டர்லியில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டர்மில் 400 எடுத்திருக்கீங்கன்னா குவார்ட்டர்லியில் 450 டார்கெட் வைக்கணும். இப்போ நான் 450 எடுத்திருக்கேன் அப்படின்னா 500க்கு டார்கெட் வைங்க. 300னா அபவ் 50, அதாவது நீங்கள் எடுத்திருக்க டோட்டல் ஸ்கோரை விட 50, 100 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதை உங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.